திருப்புகழ் 165. தமரும் அமரு மனையும் இனிய தனமும் அரசும் அயலாக தருகண் மரளி முருகு கயிறு தலையை வளைய எரியாதே கமல விமல மரகதமணி கனக மருவும் இரு பாதம் கருத அருளி எனது தனிமை கழிய அறிவு தரவேணும் குமர சமர முருக பரம உலவு பழனி மலையோனே கொடிய பகடு முடிய முடுகு புறவர் சிறுமி மணவாளா அமரர் இடரும் அவுணர் உடலும் அழிய அவர் செய்து அருள்வோனே அறமும் நிறமும் அயிலும் மயிலும் அழகும் உடைய பெருமாளே கமல விமல மரகதமணி கனக மருவும் இரு பாதம் கருத அருளி எனது தனிமை கழிய அறிவு தரவேணும் குமரனே போரில் வந்த முருகனே மேலானவனே விளங்கும் பழனிமலையில் வீற்றிருப்பவனே கொடிய யானையை வள்ளி நாயகி தன்னை அணைய வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேற விரைவாக எதிரில் வரும்படி செய்தவனே புறவர் சிறுமியின் கணவனே வானவரின் வருத்தமும் அசுரரின் உடலும் அழியுமாறு போர் செய்தவனே அறமும் நிறமும் வேலும் மயிலும் அழகும் உடைய பெருமாளே உறவினரும் பொருந்திய இல்வாழ்வும் இனிய செல்வமும் ஆட்சியும் என்னை விட்டு விலகுமாறு அஞ்சாமை உடைய கூற்றுவன் உண்மையான பாசக்கயிற்றை என் தலையை சுற்றி எரியாதபடி தாமரை மலர் போன்ற தூய மரகதமணி போன்ற பொன் போன்ற அரிய உன் திருவடிகளை தியானிக்கும் எண்ணத்தை எனக்கு அருளி என் தனிமை நீங்குமாறு அறிவை தருதல் வேண்டும்.